ஹாய் காய்ஸ், நீங்க எந்த நாட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்க ஊர்லயும் நிறைய அர்பன் லெஜெண்ட்ஸ் இருக்கும். அதுல பல கதைகள் உங்க ரத்தத்தை ஒரே வைக்கிற மாதிரி இருக்கும். சரி, அர்பன் லெஜெண்ட்ஸ்னா என்ன? அர்பன் லெஜெண்ட்ஸ்னா நகர்ப்புற புராணம் அல்லது நகர்ப்புற கட்டுக்கதைகள்னு சொல்லலாம். ஆனா என்னதான் அது கட்டுக்கதைகளா பல வடிவங்கள் மாறி மர்மமான முறையில உருவான கதைகளா இருந்தாலும் அது பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரியான சில சுவாரஸ்யமான மற்றும் திகிலான அர்பன் லெஜெண்ட்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தி லிக்ட் ஹேண்ட். தி லிக்ட் ஹேண்ட் அப்படிங்கிற அர்பன் லெஜெண்ட் மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப பிரபலமானது. இந்த கதைப்படி ஒரு சின்ன பொண்ணு அவ வீட்டுல தனியா இருந்தா. அவ கூட அவளோட நாய்க்குட்டி மட்டும்தான் இருந்தது. இரவு அவ நாய்க்குட்டிய அவளோட பெட்டுக்கு கீழே தூங்க போட்டுட்டு அவளும் தூங்க போனா. அந்த இரவு இப்படியே போச்சு. அப்ப திடீர்னு ஒரு சத்தம், எங்க இருந்தோ தண்ணி சொட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதனால அவளுக்கு முழிப்பு வந்தது. அந்த இருட்டோட ஆழத்துல, அந்த இருட்டோட தனிமையில அவளுக்கு பயம் வந்தது. அவ தன்னை கம்ஃபர்ட் பண்ணிக்க அவ நாய தொட்டு பார்த்தா. அது தன்னோட தலைய ஆட்டி அவளோட கைய நக்கிச்சு. பயத்துல போர்வைய நல்லா இழுத்து போட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சா. ஆனா அந்த சத்தம் நிக்கவே இல்ல. மறுநாள் காலையில எந்திரிச்சு அவ நாய்க்குட்டிய வீடு எல்லாத்துலயும் தேடுறா. ஆனா அவ நாய்க்குட்டிய காணோம். அப்பதான் அவங்க வீட்டு ரெஸ்ட் ரூம்ல இன்னும் அந்த தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அவ போய் பார்த்தா. அவளுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அங்க யாரோ அவளோட நாய கொன்னு தொங்க விட்டுருக்காங்க. அப்போ கேட்ட சத்தம் தண்ணியோடது இல்ல, அந்த நாயோட ரத்தம் சுற்றுறது. அந்த நாயோட உடம்புக்கு பின்னாடி ஹியூமன்ஸ் கேன் லிக் டூ அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது, இரவுல அவ கைய நக்குனது அவ நாய்க்குட்டி இல்லன்னு. தி பாத் கேம். இந்த அர்பன் லெஜெண்ட் ஜப்பான் நாட்டை சேர்ந்தது. பொதுவாவே நமக்கு ஜப்பான் அப்படின்னு சொன்னா அழகான பூக்களும் நிறைய அணிவும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஜப்பான்ல நிறைய மர்மமான அர்பன் லெஜெண்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்பவே சுவாரஸ்யமானதுதான் தி பாத் கேம். இந்த பாத் கேம் ரிச்சுவலை ஏன் பண்றாங்கன்னா, ஒருத்தங்க இந்த ரிச்சுவல் பண்ற மூலியமா அதிகமான செல்வத்தை ரொம்ப சீக்கிரத்திலேயே அடைய முடியும்னு நம்புறாங்க. ஆனா என்னதான் அவ்வளவு செல்வத்தையும் சீக்கிரம் பெற்றாலும் அதுல உயிரியை கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆபத்தான ரிச்சுவலா தான் அது இருக்கு. இவங்க ரிச்சுவல் படி ஒருத்தங்க இரவு அவங்க வீட்டு பாத் டப்ல தண்ணிய ஃபில் பண்ணிட்டு இறங்கணும். இறங்கி கண்ணை இருக்க மூடி தம் சலான் ஃபில் டவுன் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆனா கண்ணை மட்டும் திறந்துடாதீங்க. உங்க கண்ணை மூடி நீ இந்த பாத் டப்ல ஏன் விழுந்த அப்படின்னு கேளுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாத் டப்பை விட்டு வெளியில வாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த பாத் டப்பை ட்ரெயின் மட்டும் ஆக்கிடாதீங்க. ஆனா இந்த கேம் மறுநாள் காலையில தான் ஆரம்பிக்கும். இந்த நாள் முழுக்க இந்த பேய் உங்க கூடயே தான் இருக்கும். இரவுக்குள்ள நீங்க இந்த பேய பிடிச்சிடணும். ஆனா இந்த பேய பகல் நேரத்துல உங்க பக்கத்திலேயே நீங்க விடக்கூடாது. இரவு அதை பார்த்து உடனே உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி உங்க கைய வச்சு வெற்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணீங்கன்னா அந்த பேய் உங்களை விட்டு போயிடும். ஆனா திரும்பவும் சொல்றேன், இந்த கேம் உயிரை கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. சோ நீங்க உங்களுக்கு இவ்வளவு செல்வம் கிடைக்கும்னு சொன்னா இந்த கேம் விளையாடி உங்க உயிரை ரிஸ்க்ல வைப்பீங்களா? கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. டவுஹில் ஃபாரஸ்ட். இந்த அர்பன் லெஜெண்ட் இந்தியாவை சேர்ந்த ஒரு கதை தான். டவுஹில் ஃபாரஸ்ட் இந்தியால குர்சோங் பகுதியில இருக்கு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள பல மர்மமான விஷயங்கள் நடக்கிறதாவும் அந்த மர்மமான விஷயங்களுக்கு ஏத்த நிறைய ஆதாரங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள நிறைய கொலைகள் நடந்ததாகவும் அதுல மரணிச்சவங்க இன்னும் அந்த காட்டுக்குள்ளேயே தான் பேயா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப பாப்புலரா என்ன சொல்றாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள தலை இல்லாத ஒரு சிறுவன் இருப்பான்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க அந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களாலையும் அந்த பையனை பார்க்க முடியும். சரி, ஒருவேளை நீங்க அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நடந்து போற வழியில உங்களுக்கு ஏதாவது ஒரு சத்தம், ஒருவேளை அந்த சத்தம் உங்களுக்கு பின்னாடியோ இல்லன்னா உங்களால பார்க்க முடியாத திசையிலோ இருந்து வந்தா அந்த திசைய பார்க்காதீங்க. திரும்பி அதுக்கு ஆப்போசிட்ல நடந்து போங்க. இப்பதான் உங்க மனசை நீங்க தேத்திக்கணும். ஏன்னா இனிமே உங்களால இந்த பையனை பார்க்க முடியாது. ஆனா இதுவே அந்த பையன் உங்களுக்கு ஆப்போசிட்ல நடந்து வர மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாலோ இல்ல பாத்துட்டீங்கன்னாலோ துரதிருஷ்டசாலி நீங்க தான். அந்த பையன் கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில எப்பவுமே வந்துகிட்டே தான் இருப்பான். நீங்க மரணத்தோட பாதையில போற வரைக்கும் அவன் உங்க கூடயே தான் இருப்பான். இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் இந்த பையனை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த பையனுடைய தொல்லைய தாங்க முடியாம அந்த பயத்தினாலேயே அந்த பையன் மாதிரி தற்கொலை கூட பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல அர்பன் லெஜெண்ட்ஸ் உலகத்துல எல்லா பகுதியிலுமே இருக்கு. உங்க வாழ்க்கையிலும் நீங்க இந்த மாதிரி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பா உங்க சின்ன வயசுல கேட்ட உங்க ஊர்ல இருக்கிற அர்பன் லெஜெண்ட்ஸ் பத்தி கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.